பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் இல்லாத சட்டமன்றம் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். என்னடா நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாத சட்டமன்றம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த தலைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு வரும். உண்மையில் அண்ணன் சீமான் அவர்களோடு நம்ம தேர்தல் களத்தை சந்தித்த போதெல்லாம் அண்ணனோட ஒரு உரையாடல் நடக்கும். அண்ணன் நீங்களாவது எப்படியாவது ஜெயிச்சு உள்ளுக்கு போயிடணுன்னு அப்படின்னு முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஆள் போய் என்னப்பா பண்ணுறது, 234 தொகுதியிலையும் நம்ம எல்லாரும் வெற்றி பெற்று மொத்தமாக உள்ளுக்கு போனால் தான் இந்த அதிகாரத்தை வைத்து நம்மளால் இங்கே என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அந்த மாற்றத்தை நிகழ்த்தலாம். நான் ஒரு ஆள் உள்ளுக்கு போகிறதுனால நான் எம்எல்ஏ அப்படிங்கிற நிலை வருமே ஒழிய ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விடாது அப்படின்னு எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் நம்ம அண்ணன் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடக்கின்ற இந்த செய்திகளையும் இந்த நடைமுறைகளையெல்லாம் பார்த்துட்டு இந்த குறைந்தபட்சம் அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய இறையாண்மை பொருந்திய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கின்ற அந்த சட்டமன்றம் என்னென்ன வகையில் இந்த இறையாண்மை பொருந்திய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று விவாதம் நடத்தக்கூடிய அந்த சட்டமன்றம் இன்னைக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்கு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அண்ணன் சீமான் மாதிரியான ஒருத்தர் அந்த சட்டப்பேரவைக்குள்ள இருந்தால் கூட குறைந்தபட்சம் அந்த மாண்புனாலும் பாதுகாக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு பதிலாக வருகிறது. அந்த கேள்வி நமக்கு ஆழமான பதிலாக வருகிறது. இந்த எண்ணமும் இந்த கேள்வியும் நமக்கு ஏன் இதுக்கு முன்னாடி வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பார்வையாளருக்கும் சரி, பொதுத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவருடைய கவர்மெண்ட் நடந்தது, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதாக இருந்தாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவங்க கவர்மெண்ட் இருந்தப்போ எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருந்தாங்க. அதே போல் மு.க. ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் நடக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே அண்ணா கிட்ட இருந்து கலைஞரும், கலைஞரிடம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஜெயலலிதாவும், ஜெயலலிதா கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமியும், அதே போல கலைஞர் கருணாநிதி கிட்ட இருந்து மு.க. ஸ்டாலினும், இவங்க ஏதோ ஒரு மாண்பை, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது, சட்டமன்றம் நடக்குது, சட்டமன்றத்தில் எதை பேச வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்படியாவது இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஓரளவு சபை நாகரிகம் தெரிந்தவர்களாக அந்த சட்டமன்றத்தை நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறது, காதலுக்கு மரியாதை படத்தை 8 முறை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, நானும் உங்கள் ஆளோடைய ரசிகன் தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. ஒருத்தர் லாட்ரி மார்டின்கிட்ட இருந்து 900 கோடி வாங்கினீங்கல்ல, உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் சரி வாங்கினது எங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க, கொடுத்தது உங்கள் மாமனார் தானே, உங்கள் மாமனார்கிட்ட போய் ஏன் கொடுத்தீங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மாமனார் இங்கே இல்லை, உங்கள் அப்பாவையும் இங்கே காணோம், உங்கள் அப்பாவைகிட்ட கேளுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டவர் அப்பாவை காணோம் அப்படின்னு அவர் ஒருத்தர் பேசுகிறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் வாசிக்கிறாரு, என்னென்னமோ வாசிக்கிறாரு. தமிழக சட்டப்பேரவையில் தமிழ் மொழியை கொலை பண்ணது மாதிரி, தமிழ் மொழியை பேசுவதில், எழுதுவதில், தமிழ் மொழியை உச்சரிப்பதில் கொலை பண்ணது மாதிரி எதுவுமே, அதாவது வேறு எங்கேயுமே நடந்திருக்காது அப்படிங்கிற நிலையில் வேளாண் பட்ஜெட்டு தாக்கலும் சரி, நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு தாக்கலும் சரி, அவ்வளவு கேவலமாக நடந்தது. சரி, இதெல்லாம் ஒன்று எதிர்க்கட்சி தலைவர், ஒன்று ஆளுங்கட்சி தலைவர், அந்த கட்சி தலைவர் அப்படியெல்லாம் இருக்கிறாரு. முதலமைச்சர் என்னடா அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விவாதம் முடிகிறவர்களையும் எது ஒன்றையும் பேசாமல், எந்த அங்க அசைவுகளையும் காட்டாமல், எந்த வாய் அசைவுகளையும் காட்டாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இனத்தினுடைய உரிமைகளை பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தினுடைய முன்னவராக இருக்கக்கூடியவர் இன்னும் செயல் திட்டங்களுக்கு எல்லாத்திற்கும் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டு விவாதிக்கக்கூடிய ஒருத்தர் அந்த இடத்துல வாயே பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அதாவது நம்ம விடுங்க, நம்ம இப்போ டிவிக்கு அரசாங்கம் நடக்குது, அதன் எதிர்நிலையிலிருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம்.
நம்ம அரசியல் அவர்களுக்கு எதிரானது அப்படின்னு நினச்சி நம்ம பேசுகிறோம்னு நினைப்பாங்க. ஒரு நடுநிலை மனதோடு அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் தோன்றும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பிரதானப்படுகிறது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கியூபா விடுதலைக்கு பிறகு முதல் பாராளுமன்றம் வந்து அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் கூட்டப்படுகிறது. அந்த பாராளுமன்றத்தில் வந்து விடுதலைக்காக உழைத்த சேகுவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் நிகழ்த்தின உரை இருக்குது. தயவு செய்து அந்த கியூபா வந்து இன்னும் 100 வருடங்களுக்கு அடிமை தலையில் சிக்கிராமல் இருப்பதற்கு என்னென்ன ஜாக்கிரதையான வேலைகளை செய்ய முடியுமோ அந்த பாராளுமன்றத்தில் அவங்க 2 பேரும் நிகழ்த்திய உரை வந்து அந்த மண்ணின் மக்களுக்கு விடுதலை உணர்வை 100 வருடங்களாகியும் கடத்தி கொண்டே இருக்கின்ற அளவிற்கு அவ்வளவு காந்திரமாக இருந்தது, அவ்வளவு சுருக்கமாக இருந்தது. நெல்சன் மண்டேலா அவருடைய உரை, மார்ட்டின் லூதர் கிங், இது எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் சைடு ஒரு உரை இருக்கும். அதாவது வெளியில் மக்கள் திரள் கூட்டங்களுக்கு மத்தியில் பேசுறது இல்லாமல் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தன்னை அதிகாரத்தின் உயரத்துக்கு உயர்த்திய மக்களை பார்த்து மக்களுடைய இறையாண்மைக்காக எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத் தலைவர்கள் எல்லாருமே பாடுபட்டு எல்லாருமே அந்த அதிகாரத்திற்கு வந்தவர் தான். நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும், வின்சென்ட் சர்ச்சிலாக இருக்கட்டும். வின்சென்ட் சர்ச்சில் பேச்செல்லாம், பாராளுமன்ற உரையுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த இனம் வந்து எந்த அளவிற்கு வந்து எழுச்சி பெற வேண்டும் என்றெல்லாம் பேசியிருப்பாங்க. அதே போல் வந்து நான் இன்னும் சொல்ல போனேன், நீங்கள் அங்கெங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேவும் முதல் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசிய உரைகளை எடுத்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால், இன்னும் கேட்குறவர்களுக்கு மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கு விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய அளவிற்கு அந்த உரைகள்லாம் இருக்கும். நாம் இப்போ அமைந்திருக்கிற இந்த கவர்மெண்ட்டை போய் நம்ம அவங்களோடலாம் ஒப்பிட வேண்டியதில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அந்த இடத்துல அந்த பொருள், பேசப்பட வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டு அந்த என்ன சொல்கிறது அவையினுடைய நோக்கம் அறிந்து அங்கு பேசப்பட வேண்டிய செய்தி அறிந்து பிரச்சனைக்குரிய பொருள்களை மட்டும் பேசினா கூட ஓரளவு சுமூகமாக நடக்கும். உண்மையிலேயே கேலிக்கூத்தோட மோசமான ஒரு கூத்தா அந்த சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு கவிதை, யாரோ நஜ்ருதீன் அப்படிங்கிற எழுதின ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு பெருநகரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் அதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் பிச்சைக்காரன் கையில், நீங்கள் பைத்தியக்காரன் கையில் வந்து நீங்கள் தீப்பெட்டியை கொடுத்துட்டீங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கையில் நீ தீப்பெட்டியை கொடுத்துட்டு நகரங்கள் பற்றி எரிகிறதே என்ற கவலை உனக்கு வருவது தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த மண்ணின் மக்கள் வந்து எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்தவித அரசியல் அணுகுமுறை நாகரிகமும் இல்லாமல் திரைக்கவர்ச்சிக்கு வந்து கொடுத்த வாக்கு வந்து இன்னைக்கு நகரங்கள் அல்ல, நாட்டையே அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ அதற்கு இடையில தான் நாம இந்த சொன்னோம் இல்லையா, அண்ணன் சீமான் இல்லாத சட்டமன்றம் அப்படிங்கிறது. நாம ஏன் இந்த சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவராவது இருந்திருக்க வேண்டும்னு இப்போ நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, உண்மையிலேயே இப்போ மேகதாது அணை பிரச்சனையில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தொடர் நடத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு கூட இந்த தமிழக முதல்வரால் வர முடியல. முதல்வராக ஏன் வர முடியலன்னு நம்ம உள்நோக்கமாக, அதாவது டீட்டெயிலாக நம்ம உள்ளுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அனைத்து கட்சி கூட்டம்னா அனைத்து கட்சியும் கேள்விகள் கேட்கும். அதுக்கு வந்து முதல்வர் வந்து தன்னுடைய மனதிலிருந்து அல்லது தன்னுடைய அறிவிலிருந்து பதில் சொல்லணும். ஆனால் முதல்வருக்கு மனதிலிருந்தோ அறிவிலிருந்தோ பதில் சொல்ல முடியாது. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் இருந்து தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் வர்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் வந்து என்னென்ன கேள்விகளோடு வருவார்கள், அதற்கு எப்படி பதில் தயாரிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியாது. பதில், அதாவது ஒரு பிரச்சனையில் உள்ளூர இருந்து அந்த பிரச்சனையினுடைய ஆழ நீளம் தெரிந்தவர்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம். ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து காவிரி பிரச்சனையில் ஆழமும் தெரியாது, நீளமும் தெரியாது. இங்கே எதிர்த்தாப்புல வர அனைத்து கட்சி கூட்டங்களில் அனைத்து கட்சி மாற்று கட்சி ஆட்களுக்கு ஆழமும் தெரியும், நீளமும் தெரியும். ஒருவேளை தெரியாட்டினா கேள்விக்காவது படிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால பதில் சொல்ல பயந்துக்கிட்டே அனைத்து கட்சி கூட்டத்தை எங்கள் காவிரி பிரச்சனையில் கூட்டலை, காவிரி நதிநீர் மேகதாது அணை கட்டுகிற பிரச்சனையில் கூட்டலை. இப்போ என்னடா வந்து தொகுதி வரையறைக்கான தீர்மானத்திற்கு ஏன்டா கூட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நோ மோர் கொஸ்டின் ஃப்ரம் தி ஆப்போசிஷன் பார்ட்டிகிட்டேருந்து எந்த கொஸ்டினும் வரப்போகிறதில்ல. ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பதில். சே எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் பதில். அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து எழுந்திருச்சு பதில் சொல்லணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லாதனால இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க அழைப்பு விடுறாங்க. அப்போது ஒரு நாட்டினுடைய இறையாண்மை பொருந்திய செய்திகளை விவாதிக்கின்ற அளவிற்கு கூட பக்குவமும் அரசியலும் மற்ற ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில், சட்டமன்றத்தில்
என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட போகிறது? அந்த சட்டமன்றத்தில் பேசுகிறதுனால இவர்களுக்குள்ள பேசிக்கிறதுனால என்ன இந்த மக்களினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட போகிறது அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானப்படுகிறது. அந்த இடத்துல அந்த சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் சீமான் மாதிரியான ஒருத்தர் அந்த சட்டமன்றத்துக்குள்ள இருந்தாங்கன்னா, குறைந்தபட்சம் இப்போ நீ என்ன பண்ணுவ, வர்றவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அதனால நீ அனைத்து கட்சி கூட்டத்தை ரத்து பண்ணுவ, வைக்காமல் போவ. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரியான ஆட்கள் உள்ளுக்கு ஒரு பிரச்சனையில் உள்ளுக்கு உட்கார்ந்து பேசும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி தான் அது நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சபையை கேன்சல் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிரதானப்படுகிறது. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் பேசி இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டுட்டு வரணுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒப்பாவை காணா, உங்கள் மாமனாரை கேளு, உங்கள் மாமியாரை கேளு அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விவாதங்களுக்கு மத்தியில் அறிவார்ந்த ஒரு விவாதத்தை செய்வதற்கு ஒரு ஆள் உள்ளுக்கு இருக்கிறாருப்பா அப்படிங்கிற எண்ணம் இந்த சட்டமன்றத்தின் மீதான மதிப்பை வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அதிகப்படுத்தி தரும் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணம். அண்ணன் சீமான் அவர்கள் போய் பேசி சட்டமன்றத்துக்குள்ளே இவங்க திருந்தி மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு அது தெரியலை. ஏன்னா இவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உள்ளுக்கு போயிருக்காங்க. ஆனால் என்ன செய்தினா, வெளியிலேருந்து பார்க்குற அறிவார்ந்த சமூகத்திற்கு சரி இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு ஆள் உள்ளுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி இப்போ இருக்கு இல்லையா? உதயநிதி ஸ்டாலினால ஒரு நல்ல கேள்வியை கேட்க முடியாது, மக்களினுடைய பிரச்சனையை ஆழ்ந்து ஊகித்து ஒரு கேள்வியை கேட்க முடியாது, எடப்பாடி பழனிசாமியாலையும் கேட்க முடியாது. ஏன்னா அங்கேயே 3 கோஷ்டியாக இருக்கிறாங்க. மற்ற ஆட்கள்லாம் சரண்டரு கேள்வியே கேட்க முடியாது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள்லாம் உண்மையிலேயே முட்டு கொடுக்கறதுலேயே இப்போ வாழைகளுக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்குனாங்க இல்லையா, அந்த நிதியெல்லாம் விடுதலை சிறுத்தைக்கு போகும். ஏன்னா இந்த அரசுக்கு வாழைக்கு கொடுக்குற கம்பு முட்டை விட இந்த அரசுக்கு விசிகா கொடுக்குற முட்டு பயங்கரமான முட்டாக இருக்குது. அதனால விசிகா எதிர்த்து கேள்வி கேட்காது. கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, நாம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாமல் 5 வருஷத்தை ஓட்டிடணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி ஒருத்தர் உள்ளுக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த வெளியிலிருந்து பார்க்கின்ற பார்வை இருக்கு இல்லையா, ஒரு கேள்வி கேட்க ஒரு மனிதன் உள்ளே இருக்கிறார். இந்த மக்களினுடைய உரிமைகள் மீது இவர்கள் செலுத்துகின்ற கேளிக்கையான அணுகுமுறைகள் மீது அடித்து கேள்வி கேட்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்கு வரும் இல்லையா, அதுதான் அந்த வெற்றிடத்தை நமக்கு உருவாக்கி காமிக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவராவது உள்ளுக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப என்ன சொல்றது, பெரிய ஏக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த பொழுதும், கலைஞர் இருந்த பொழுதும், உதயநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுதும், நம்ம எடப்பாடி பழனிசாமி இருந்த பொழுதும் இந்த அளவிற்கு ஒரு தரந்தாழ்ந்த ஒரு டிஸ்கஷன் போகலை. காரணம் என்னன்னா, அவங்க குறைந்தபட்ச நாகரிகத்தை அவர்களுடைய முன்னாள் தலைவர்களிடமிருந்து வழிகாட்டிகளிடமிருந்து பெற்று அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் இங்கே தான் அப்படி இல்லையே. ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு அடித்த காற்றுல ஒரு அட்டை போய் கோபுரத்தில் உட்கார்ந்த கதையில் இந்த திரைக்கவர்ச்சிங்கிற அந்த சூறாவளி அடித்ததில் ஒரு அட்டை போய் கோபுரத்தில் உட்காந்துருக்கு. அது இங்கிட்டு விழுவவும் இல்லை, அந்த கோபுரத்தை அழகாக்கவும் இல்லை. சரி நம்ம கோபுரத்தில் உட்காந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த அட்டை செயல்படவும் இல்லை. அது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற வருத்தம் தான் அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பையும் அந்த உறுதியையும் நமக்கு உருவாக்குது. அதை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களும் இடைத்தேர்தலில் உறுதியாக நம்ம நிற்போம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த தேவை எனக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் நான் இருந்தேன் ஒரு இதில். ஆனால் அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற இந்த கேலிக்கூத்தை எல்லாம் பார்த்துட்டு குறைந்தபட்ச நாகரிகமுடைய மக்கள் அந்த நேரத்தில் ஒருத்தர் அங்கே இருந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மேலோங்குது. உறுதியாக இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் களம் கண்டு வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னும் குறைந்தபட்சம் இன்னும் முறைப்படி எந்த தொகுதி எங்கே நிற்கிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பார். நமக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு கேலி கூத்து சட்டமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சட்டமன்றத்தை
வந்து குறைந்தபட்ச மாண்பையாவது பாதுகாக்கணும். நீங்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டாம், மக்களுக்கு செய்ய போகிறத வந்து, ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்ய போகிறத ஒரே ஒரு எம்எல்ஏவாக இருந்து எதுவும் செய்ய முடியாது. குறைந்தபட்சம் சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாப்பதற்காகவாவது அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளே இருந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. உறுதியாக அது இந்த இடைத்தேர்தலில் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இப்போ பார்க்குற அந்த சட்டமன்றம் அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாத சட்டமன்றத்தில் இருக்கின்ற பெருமையை நமக்கு உணர்த்துகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.